as simplify the things more than that, because last time mostly they are students. So according to that, we did, but simplify that today. Today I would like to simplify the topic. So this topic is from overthinking to inner peace. So how we regulate, how to manage the overthinking. Today we are mostly focused on how we manage the overthinking. That means it's disturb our inner peace. What is our purpose of your life? If anyone, please. What is our purpose of our life? Other than that? Peaceful. Peaceful. So mainly our life is, we are moving on. How can we peace? How can get a peace? Or how can happy? So in your in end of the life also, we are thinking about the past things. That is, if we feel happy, if we are rest in peace, right? Rest in peace. We are mostly tell about those. So our purpose of life is most related to peace of mind or happy life. If we think about the past scenarios, we have to be more happy and peace. Wait a little. Some others try to join. I don't know. Okay. So for that, overthink is very disturb for us. ஓவர்திங்க், அதாவது நாங்க இப்ப நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷா இருக்கிறதால நான் தமிழ்ல கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன். ஐ ஆல் ஓகே வித் தட்? ருக்கையா, யூ ஓகே? ஐ திங்க் சித்ரா சிராஜ், யா சித்ரா, நோ நீட். ருக்கையா, ஐ ஓகே வித் தட்? எஸ் எஸ். ஓகே. அதாவது இப்ப நாங்க வந்து நம்மளோட லைஃப் பர்பஸ் வந்து என்னன்னு சொன்னா, நாங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு தங்களோட சிந்தனை வந்து ஒரு மூளை ஒரு 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 டிஸ்டர்பா இருக்குதுங்கிறது நாங்க அறிஞ்சிருக்கணும். அதாவது நாங்க இன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள் படிக்கிறோம். இப்படி வானத்துல நட்சத்திரங்கள் எப்படி மிளிருது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல தொழுறதுக்குரிய டைம் என்ன, ஒரு புரை வரக்கூடிய நேரம் என்னங்கிறத கணிச்ச எங்களுக்கு அதை விட ஆழத்துல போய் எப்படி கனிவளங்களை எடுத்துக்கலாம், அதாவது கனிமங்களை எப்படி அகழ்ந்து ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருந்து நன்மையை பெறலாம் என்று ஆராய்ச்சி செஞ்ச நாங்க மனசு, அதாவது எங்களோட மனசு நாங்க படிக்கல. அபகஸ், அதாவது மெட்ஸ் மட்டும் படிக்கல, மெட்ஸ்ல அபகஸ் கூட படிக்கிறோம். அதாவது இந்த 8 நிமிஷத்துல ஒரு பிள்ளை 200 கணக்க செய்யற அளவுக்கு அபகஸ் டீச் பண்ணப்பட்ட போதும் எங்களோட மனசை படிக்கிற நிலைக்கு நாங்க இன்னும் வரல. இன்றைக்கு வரைக்கும் இது குறைவான நிலையிலே, அதாவது இது சம்பந்தமான விழிப்புணர்வு இன்னும் அவேர்னஸ் இன்னும் ஏற்படுத்தப்படல. இதற்கு முக்கிய காரணம், முதல் ஹிப்போக்ரட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க பிரெயின் படிக்க போற நேரம் பிரெயினை பிளந்து அதுல என்ன நடக்குது அப்படியான ஒரு ஆராய்ச்சியில தான் இருந்தாங்க. ஒரு சயின்டிபிக் ஸ்டடி என்று வந்தது மிச்சம் எங்களுக்கு நெருக்கமான காலத்துல தான் இந்த சயின்டிபிக் ஸ்டடி என்று வந்துச்சு. அதுலயும் சிக்மண்ட் ஃப்ரைட். இப்ப சிக்மண்ட் ஃப்ரைடைய தியரிகள், அவருடைய இதுகள் வந்து இன்னைக்கு பேராசைக்காலஜிக்குள்ள தான் பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிப்னோசிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேராசைக்காலஜிக்கு கீழே வருது. அதுலயும் அதுக்கு பிறகு பிஹேவியர் சம்பந்தப்பட்ட, அதற்கு காலம் தள்ளி, அதாவது சிக்மண்ட் ஃப்ரைடுக்கு பிறகு வந்து பிஹேவியர்ஸ் சயின்டிபிக் ஸ்டடியா, அதான் பிஹேவியரிசம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட், சோஷியல் லேர்னிங் தியரி, அந்த மாதிரி வந்து சைக்காலஜி டெவலப்மெண்ட் அடையப்பட்டது. அதுக்கு பிறகு நாங்க இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ற விஷயம் எதுன்னு சொன்னா, 1976ஆம் ஆண்டு 1976 R&T பேக் காக்னிட்டிவ் சைக்காலஜி, அதாவது சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் மென்டல் ப்ராசஸ். சரியா? அதை பத்தின ஆராய்ச்சி தான் ஓவர் திங்கிங், அதாவது திங்கிங், ஓவர் திங்கிங். வாட் இஸ் திங்கிங், வாட் இஸ் ஓவர் திங்கிங் பத்தின ஆராய்ச்சி. அதுல அவர் நெகட்டிவ் திங்கிங், அதாவது ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங் எப்படி கையாள்வதன் மூலமாக எங்களுடைய பீஸ்ஃபுல் மைண்ட், அதாவது மென்டல் ஒரு கிளாரிட்டி ஒன்று ஏற்படுத்துறது, அதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு ஆராய்ச்சியாக இதை நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்பயும் கூட சிலர் இருக்கிறது வந்து மத்தாக்களை பத்தி தான் படிக்கிறது. சரியா? அதாவது நாங்க மனசை பத்தி படிக்க ஏற்படுத்தாலும் மத்தாக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி திங்க் பண்றாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது. அதாவது நீ திருந்து சொல்ற நேரம் மத்த சைக்காலஜில சொல்லுவாங்க, நீ திருந்து சொல்லி உங்களை முன்னுக்கு நீங்க கை காட்டுற நேரம் மத்த 4 பேர்களும் தங்களை கை காட்டுதான். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அதாவது நாங்க பாயிண்ட் அவுட் பண்ற மத்தாக்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி மத்தாக்களை தான் கரெக்ட் பண்ண போறோம். தங்களோட குறைய பத்தி நாங்க ஆராயிரல. அப்ப இன்னைக்கு நாங்க கொஞ்சம் எங்கட மைண்ட பத்தி படிப்போம், எங்கட பிஹேவியர்ஸை பத்தி கொஞ்சம் படிப்போம், எங்கட இமோஷன்ஸை பத்தி நாங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸை கொஞ்சம் படிப்போம்.
அது எப்படி எங்களோட ஓவர் திங்க்கு விட்டு செல்லுதுங்கிறது நாங்க கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கைடன்ஸும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். எப்படி நாங்க எங்களோட மைண்டை காம் பண்றது சம்மந்தப்படுத்தி. ஓகே, ஸோ இப்போ நீங்க எல்லாரும் இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஆக்டிவேட் ஈவெண்ட் சொல்லுவோம் நாங்க ஆர்என்டி பேக்டு காக்னிட்டிவ் சைக்காலஜில. ஆக்டிவேட் ஈவெண்ட் தான் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. ஒரு சந்தர்ப்பம், ஒரு சிச்சுவேஷனை நீங்க யோசிங்க. அந்த சிச்சுவேஷன் சம்மந்தப்படுத்தி உங்களோட தாட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, உங்களோட சிந்தனை. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட திகதியில எக்ஸாம் இருக்குது வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு வர தாட்ஸ் என்னவா இருக்குது, அந்த தாட்ஸ் சம்பந்தப்படுத்தி அந்த இமோஷன்ஸ் அல்லது அது ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது, அது உங்களோட பிசிக்கல் சென்சேஷன் இல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது. பிசிக்கல் சென்சேஷன் என்று சொல்ற நேரம் உங்களுக்கு இமோஷன்ஸ் என்ன ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும். பிசிக்கல் சென்சேஷன் என்றது ஹெடேக்கா வெளிப்படலாம். அதாவது நீங்க உங்களோட ஃபீலிங்ஸை பொறுத்து, உங்களோட தாட்ஸை பொறுத்து உங்களுக்கு ஹெடேக்கா இருக்கலாம், அதாவது வயிற்றுக்குள்ள ஏதாவது உழையிற மாதிரியான ஃபீலிங்ஸா இருக்கலாம், பாடி பெயினிங்கா இருக்கலாம், அல்லது மசில் டைட் ஆகிற நிலையாக இருக்கலாம், அல்லது ஹார்ட் வந்து பிரீத்திங் பல்பிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆக இருக்கலாம். இவ்வாறு எந்த எப்படியாக இருக்குது, அந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட பிஹேவியர் என்னவாக இருக்குது. இப்படி நீங்க கொஞ்சம் நான் ஒரு நிமிஷம் தாரேன். இந்த இதுல வந்து நீங்க ஒரு ஈவெண்ட்டை யோசிங்க. அந்த ஈவெண்ட்ல வந்து என்ன எப்படியான மாற்றங்களை நீங்க உணர்றீங்க. ஒரு ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு ஓவலோடான ஒரு நாளாக இருக்கலாம், நிறைய வேலைகளை எடுத்து போட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு பெருநாளுக்கு முதல் நாளாக இருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்துல உங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்குது, அது சம்பந்தப்பட்ட ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் என்னவாக இருக்குது, உங்களுடைய பிசிக்கல் சென்சேஷன்ஸ் என்னவா இருக்குது, உங்களோட பிஹேவியர்ஸ் என்னவாக இருக்குது. யாருக்காவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணலும்னா ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுமே. If anyone willing to explain it, you can explain here. ஓகே, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா உங்களோட ஒரு சிச்சுவேஷனை வச்சு உங்களோட தாட்ஸ் என்ன மாதிரி, ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி, பிசிக்கல் சென்சேஷன் எப்படி இருந்தது. ஓகே, இப்ப நாங்க ஒரு சிச்சுவேஷன், ஒரு எக்ஸாம் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஆக்டிவேட் ஈவெண்ட் நாங்க சொல்றோம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரையில எங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கும். ஒன்று இரஷனல் தோட்டா இருக்கும் அல்லது இரஷனல் தோட்டா இருக்கும். ரஷனல் சொன்னா அது ஒரு நியாயமான சிந்தனை. இரஷனல் சொன்னா அது தேவையில்லாத சிந்தனை. ரஷனல் பாருங்க, ஐம் அ டோட்டல் ஃபெயிலியர். நான் இந்த எக்ஸாம் செஞ்சேன்னு சொன்னா நான் டோட்டலா ஃபெயிலே ஆகிடுவேன் நினைக்கிறது இரஷனல். ரஷனல் வந்து ரஷனல் தாட் சொல்றது வந்து இந்த எக்ஸாம் எனக்கு ஹார்டாக இருந்தாலும் இதை நான் இந்த படிமுறைகள் மூலமாக நான் இதை அடைய முடியும் என்று அதற்காக முயற்சி செய்யறது வந்து ரஷனல். அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வர இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படியா இருக்கும். ஒரு பயம் உண்டு, என்ஷியஸ். ஒரு எக்ஸாம் நினைச்சு ஒரு ஃபியர். சரியா, நான் இரஷனல் தாட் ரீதியா தான் போறேன், ரஷனல் தாட்டா போகல. ரஷனல்லையும் இருக்கும். எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா என்னால செய்ய முடியும், இதற்காக நான் திட்டமிட்டா கூட அதுல என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு ஃபியர் சொல்லும், ஃபியர் இருக்கு, பதட்டம் ஒன்று இருக்கும், இதை எப்படி செய்யற ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும். சரியா, அது சம்பந்தமா பிசிக்கல் சென்சேஷன் எக்ஸாம் சம்பந்தப்பட்டு எனக்கு செய்ய 7 ஆண்டு ஃபெயிலியர் ஆகிற டைம்ல என்ன மாதிரியான பிசிக்கல் சென்சேஷன் இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்க உணர்ந்திருப்பீங்க, கொஞ்சம் ஹெடேக் இருக்கும், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும், இன்னும் எக்ஸாம் பத்தின ஒரு சிந்தனை உங்களை சூழ்ந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பிசிக்கல் சென்சேஷன். அதுல வந்து உங்களோட பிஹேவியர்ஸ் என்னவா இருக்கும். எக்ஸாம், ஐயோ இந்த எக்ஸாம் நான் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோமா, இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன். ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ், அந்த பிஹேவியர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த நிறைய அதோட யாரும் வந்து கலைச்சிட்டாங்கன்னு சொன்னா அதோட எங்கர் ஆகிற மாதிரி ஒரு பிஹேவியர், அல்லது அவாய்டன்ஸ், அதாவது எக்ஸாம் விட்டு தள்ளி போற ஒரு பிஹேவியர்ஸ் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுலதான் இந்த ஆர்என்டி பேக் சொல்றார், தங்களோட இமோஷன், தங்களோட தாட்ஸ், வெரி ஃபர்ஸ்ட் தங்களோட தாட்ஸ், தங்களோட இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், தங்களோட பிசிக்கல் சென்சேஷன் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட். இப்ப உங்களுக்கு பிஹேவியர் சம்பந்தமாக ஏதாவது மேல் அடாப்டிவ், அதாவது எங்கர் ஆகிற ஒரு பிஹேவியர் இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களோட தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் பிசிக்கல் சென்சேஷனையும் பாதிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தாட்ஸ் வந்து மேல் அடாப்டிவ், அதாவது இரஷனல் தாட்ஸ் ஒன்று இருக்கும்னு சொன்னா அது இரஷனல் பிஹேவியராக மாற்றம் பெறும். பிகாஸ் தோஸ் ஆர் இன்டர்கனெக்டட்.
ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் வாட் இஸ் திங்கிங் அண்ட் வாட் இஸ் ஓவர் திங்கிங். இப்ப திங்கிங் என்ன, ஓவர் திங்கிங் என்ன? யாராவது வாட் இஸ் திங்கிங் அண்ட் வாட் இஸ் ஓவர் திங்கிங்? Overthinking is when you think too much about what's going to happen, what will happen if this happens, and something that did not happen, you keep on thinking, even though everything will be fine. Yeah, And thinking is just thinking what we're going to have for lunch and just normal thinking daily. yes. But thinking is very important. You agree with that, right? Yeah. Yeah. Thinking is important, but how is become overthinking? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன விஷயம் சரி. இப்ப திங்கிங்ன்றது நாங்க ஒரு விஷயத்தை திங்க் பண்றது. ஓவர் திங்க் வந்து மிச்சம் ஒரு அதை பத்தி திங்க் பண்றது. அப்ப ஓவர் திங்க் எப்போதுமே பேடா இருக்குமா? இஸ் இட் ஆல்வேஸ் பேட்? இல்ல சம்டைம்ஸ் ஓவர் திங்கும் தங்களுக்கு தேவையா? இஸ் இட் சம்டைம்ஸ் டு வி நீட் ஓவர் திங்க் as well? I think we do need it sometimes. Sometimes. What kind of scenario? It helps us prepare ourselves. I can't Well, hear. for example, for an exam, can you hear me? Yeah. Yeah, like suppose for an exam, I overthink, I have to study, and I'm lazy, I procrastinate. But when I overthink, I actually study because I'm like afraid I'll fail, I'm afraid I will do something wrong. So I overthink and actually study, do my work, because my overthinking made me do it. Yeah, true. Okay. The Rukaya say the same thing because in the headlines onwards is the words I told it's overthinking in a piece, right? So overthinking is always bad. But நாங்க எங்கட இதுல பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் நீ சிந்திக்கவில்லையா, இதை பத்தி நீ சிந்திக்கவில்லையா, நாங்க நிறைய இடத்துல கேள்விகளை பார்த்து வளர்ந்த சமுதாயம் இல்லையா? குருவான்ல எல்லாரும் இருக்கிறீங்க தானே? ஓ யா, அதாவது எங்கட குருவான்ல எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நீ இதை பார்த்து சிந்திக்கவில்லையா என்று சொல்லியே அந்த வேர்ட்ஸ் வந்து எங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்ச விஷயம். சோ இப்ப பாருங்க, நியூட்டன் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மரத்தடிக்குள்ள போய் படுத்துக்கொண்டு இந்த ஆப்பிள் வந்து விழுது. பாஸ்ட்ல நடந்த விஷயம். நாங்க சொல்ற பாஸ்ட்லயோ ஃபியூச்சரை விட்டு நீ பிரசன்ட்ல இருங்க. அதுதான் திங்க், பிரசன்ட்ல திங்க் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா நியூட்டன் அண்ணன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆப்பிள் தனக்கு மேல விழுந்துட்டு, ஆனா அதை பத்தி அவர் என்ன செய்யறாரு? திங்க் பண்றாரு. இது ஓவர் திங்க் இல்லையா? அதனாலதான் நாங்க இன்னைக்கு கிராவிட்டியா படிக்கிறோம். ஆப்பிள் அவர் விழுந்ததால அவரை யோசிக்கிறார். அந்த ஆப்பிள் ஏன் இங்கால சைட் வேர்ஸ்ல விழாம மேல போகாம கீழே வந்துச்சுன்னு யோசிக்கிறார் தானே. சோ இஸ் இட் நாட் a overthink? அது ஓவர் திங்க் தானே. ஆகவே அதை நாங்க ஓவர் திங்கா பாக்குறல. ஏன்னு சொன்னா, அவடத்துல வந்து அந்த ஆப்பிள் விழுந்த சந்தர்ப்பத்துல அவர் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சார். he found a solution. இது கிராவிட்டியால தான் என்று சொல்லி கண்டுபிடிச்சார். ஆகவே அது வந்து நாங்க ஓவர் திங்கா பாக்குறல. அது என்ன நாங்க பாக்குறோம்னா டீப் திங்கிங். அப்ப திங்கிங்லயே நிறைய வகையான திங்கிங்கள் இருக்குது. அதை வந்து நாங்க இட்ஸ் a டீப் திங்கிங். அட் த சேம் டைம் இன்னொரு ஆள் ஃபியூச்சரை பத்தி இன்னைக்கு மிச்சம் கவலைப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லி யார்? எலன் மாஸ்க். அதாவது இந்த நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பர்டிகுலர் பிளானட் எர்த் வந்து ஒரு சேஃபா இல்ல. ஃபியூச்சர்ல எங்களோட பாப்புலேஷனுக்கு ஒரு சேஃபா இல்ல. இது வந்து என்னவாக மாறும்? வெரி டேஞ்சரா போகும். இது அழியலாம். இதுல டிசாஸ்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்படின்னு ஒரு ஆள் யோசிச்சு எல்லாரையும் தாங்கள் எல்லாரையும் என்ன செய்யறதுக்கு மாஸ்க்கு அனுப்புறதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லி ஒரு திட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்ப சில பேர் சொல்றாங்க இன்னொரு 10 வருஷத்துல அதை அடைஞ்சாலும் அடைவாருன்னு சொல்லி. இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஃபியூச்சர் சம்பந்தமா ஒரு திங்கிங் ப்ராசஸ். இது என்னன்னு பாக்குறீங்க? இது என்ன வகை இருக்கு? சோ தட் இஸ் விஷனரி திங்கிங். அப்ப எங்களுக்கு வந்து டீப் திங்கிங் தேவை, விஷனரி திங்கிங்கும் தேவை. ஆனா அதுல என்ன சொன்னா, அவர் திங்க் பண்ணதன் மூலமாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆகவே தட் இஸ் விஷனரி திங்கிங். சோ உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் என்னது ஓவர் திங்கிங் என்னன்னு. அதுதான் ஓவர் திங்கிங் சொன்னா continuously analyzing, replay, worrying about thought, situation, decision without any results. இப்ப அதுல வந்து அங்க ஒரு ரிசல்ட்ஸ் இல்லாம நாங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறமாக இருந்தால் அது நாங்க என்னன்னு சொல்றது? ஓவர் திங்க். தட் இஸ் த டிஃபரண்ட். There is no results and there is analyzing, replaying, worrying. Okay, so next we'll move why we all overthink. Anyone please? ஏன் நாங்க ஓவர் திங்க் பண்றோம்? இன்னைக்கு ஓவர் திங்க் வந்து ஏன் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஏன் நாங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட்? Is it human nature? We tend to overthink everything. Yeah, human nature. More than that, We are scared what will happen. Scared of the future? Scared of the future. Very good. எல்லாத்துக்கும் பின்னுக்கு அந்த நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆன்சர். எல்லாத்துக்கும் பின்னுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதை நாங்க இன்னைக்கு பார்த்த மனுஷன்னா அந்த மெக்கானிசம்ல இருந்து நாங்க விடுபடுறதுக்குரிய வழியை தான் நாங்க இன்னைக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ஓட பார்க்க போறோம். தட் இஸ் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டு ஓவர் திங்கிங். ஓகே,
we tend to overthink because our brain is trying to solve problem. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா இது பிரெயின் ஃபங்க்ஷன். நான் ஓவர் திங்க் பண்ற நேரம் எங்க பிரெயின் என்ன செய்யுது, ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ண நினைக்குது. அந்த சால்வ் பண்ற நேரம் அவடத்துல ஒரு லூப்ல ஒரு ஸ்டக் கொண்டு வருது. அந்த லூப்ல வர ஸ்டக் தான் என்னன்னு பார்க்க போறோம். சரியா? அது வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஏற்படுத்துது. அது என்னென்ன காசஸ் கொண்டு வருதுன்னா ஸ்ட்ரெஸ், பெர்ஃபெக்ஷனிசம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், மாடர்ன் லைஃப் ஸ்டைல். அதாவது இதனாலதான் இது ஆகுது சொல்றேன். சரியா? அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிற நேரம் நாங்க ஓவர் திங்க் பண்றோம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நாங்க ஃபெயில் ஆகிடுவோமோ அந்த பயத்தாலையும் நாங்க ஓவர் திங்க் பண்றோம். ஸ்ட்ரெஸ், நார்மலா ஸ்ட்ரெஸ் வரத்தாலையும் நாங்க ஓவர் திங்க் பண்றோம். சரியா? சோ இதுல பிரெயின் மெக்கானிசம் என்னன்னு சொன்னா நாங்க 4 திங்ஸ் வச்சுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸை பத்தி பார்க்கணும். எமிக்டலாங்கிற ஒரு சாமான் இருக்கு எங்க பிரெயின்ல, அதை பத்தி நாங்க கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறோம். டிஃபால்ட், அதாவது டிஎம்என், டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அது எப்படி ஒர்க் பண்ணுது. அடுத்து ஸ்ட்ரெஸ் ஹோம். சரியா? இப்ப இதெல்லாம் வந்து எங்களால கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். ஆனா நாங்க இதை பத்தி அறியல. ஓவர் திங்க்கும் இந்த விஷயங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் இடையில உள்ள விஷயங்களை பத்தி நாங்க பார்க்கல. சோ இன்னைக்கு நாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா வாட் இஸ் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்? ஓகே, நாங்க எங்களோட எவல்யூஷனரி தியரிஸ் படிச்சுட்டு வர நேரம் ஒரு மனுஷனை வந்து ஒரு மிருகத்தோட போடுறோம். அது எந்த மிருகம்? we are compared with another animal. What is that? Monkeys. Monkeys, very good. What is the difference between the monkeys and the human being? They don't have a prefrontal cortex. Very good. ஓகே, அப்ப நாங்க எங்க இது மங்கீஸோட எங்களை உட்பட்டு இன்னைக்கு நாங்க எங்களுக்குரிய மெடிசின்ஸ் பல மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறனாலும் பல ஆய்வுகள் பண்ணிக்கிறனாலும் நாங்க அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கறது மங்கீஸ்ல. பிகாஸ் எங்களோட டிஎன்ஏஸ்ல இருந்து மிச்சமே ஒத்து போற எவாலுவேஷனரி தியரியில ஒத்து போற விஷயம் வந்து மங்கியோட தான். அதாவது நாங்க அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொன்னா 90% ஆஃப் பிரெயின், அதாவது எங்களோட பிரெயினுடைய 90% ஆஃப் இது வந்து பிரெயின் மங்கீஸ்ல இருக்குது. 10% இல்லாத விஷயம் வந்து எங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் இன்னைக்கு எங்களோட பிரெயின்ல வந்து டிசிஷன் மேக்கிங், அதாவது நாங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு பொறுப்பா இருக்கிறது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பிக்சர்ல வந்து இந்த பகுதி முன்னுக்கு இருக்கிற பகுதி. நான் வேற ஒரு பிக்சர் இருக்கும் இதுல பாக்குறேன் முன்னுக்கு, அதாவது எங்களோட இந்த பகுதியில இருக்கிற மீட்டிங் will end another 10 minutes. If it is a end, please rejoin. Okay. Okay. அந்த பகுதி தான் வந்து எங்களோட டிசிஷன் மேக்கிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், இவ்வாறான பல விஷயங்களை பண்ற ஒரு விஷயம். இவரை ஆக்டிவேட் பண்ணாம வர, அதாவது இவர ஃபங்க்ஷனை இது பண்ற ஒரு விஷயம் தான் இந்த எமிக்டலா. அது எப்படி ஓவர் திங்க் மூலமா பாதிக்கப்படுதுங்கிறத நாங்க பார்க்க போறோம். எமிக்டலாங்கிறது ஆல்மண்ட் ஷேப்ஸ்ல லிம்பிக் சிஸ்டம் வந்து ஒரு நடுப்பகுதியில இருக்கும். இந்த பிக்சர்ஸ் ஓகே பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நடுப்பகுதியில இருக்கும் லிம்பிக் சிஸ்டம்ல ஆமன், அதாவது பாதாமுடைய ஷேப்ல ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இந்த எமிக்டலா. இந்த எமிக்டலால மெயின் ஃபங்க்ஷன் என்ன சொன்னா இமோஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றது. வாட் ஆர் தி இமோஷன்ஸ்? ஃபியர், anxious, இரிட்டேஷன், anger, sad, happy. அந்த இமோஷன்ஸ் ரெகுலேட் பண்றது தான் இந்த எமிக்டலாட மெயின் ஃபங்க்ஷன். அதான், அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு சிங்கத்தையோ பாம்பையோ உங்களுக்கு முன்னு பாக்குறீங்கன்னு வைங்க. சரியா? அதை பாக்குற நேரம் என்ன வருது உங்களுக்கு? ஒரு இமோஷன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இமோஷன்ஸ் தான் வரும். அதுல வந்து நீங்க அந்த பாம்பை நீங்க தாக்க போறீங்களா, அந்த பாம்பை விட்டு விலக போறீங்களா, அதாவது கொல்ல போறீங்களா அல்லது ஓட போறீங்களா? ஃபைட் ஆர் ஃபிளைட் சிண்ட்ரம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இது பண்றதுக்கு ஒரு அலர்ட்டா வேலை செய்யறவர் தான் இந்த எமிக்டலாங்கிற பகுதி. சரியா? அப்ப அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா யூ ஹேவ் அ ட்ரிகர், யூ ஹேவ் அ டேஞ்சர்ங்கிற விஷயத்தை வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு அனுப்புவார். அப்ப ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து இவர் இமோஷன்ஸ் அனுப்பினதுக்கு இடங்க அவர் அடிக்கிறியா கொல்றியாங்கிற விஷயத்தை செய்யும். அடிக்கிறியா இல்ல நீங்க தப்பி அந்த சிச்சுவேஷன் விட்டு விலகுறியா, ஃபைட் ஆர் ஃபிளைட் அந்த விஷயத்தை தீர்மானிக்கிறது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இதே விஷயம் நீங்க ஓவர் திங்க் பண்ற ஓவர் அண்ட் அகைன் இஃப் யூ ஆர் திங்கிங் சம்திங், அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு டேஞ்சர் இருக்குன்னு எல்லாம் அடிக்கிற மாதிரி இது அடிச்சு கொண்டிருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நெகட்டிவிட்டியா செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் எமிக்டலாங்கிற பகுதி யூ ஹேவ் அ டேஞ்சர் லைக் தட். அந்த டைம்ல வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு எந்த டேஞ்சர்ஸும் கண்ணுக்கு தெரியல. அங்க பாம்பு இல்ல, அங்க சிங்கம் இல்ல. ஆனா இது என்ன செய்யுது, எல்லாம் தந்து கொண்டிருக்கிறதால அங்க அந்த லூப்ல என்ன செய்யும், அந்த லூப்ல ஒரு ஸ்டக், என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஸ்டக். இந்த நிலையை நீங்க பல நேரம் கிச்சன்ல உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு சாமான் இருக்கும், உங்களோட கண்ணுக்கு தெரியா, யூ கான்ட் ரியலைஸ் தேர் இஸ் a thing. நீங்க ஒரு கப்பை தடுங்க, அது கண்ணுக்கு முன்னு தான் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் நாட் இன், நீங்க எதையோ திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நடந்ததா இல்லையா? ஃப்ரிட்ஜை திறந்திருப்பீங்க, எதையோ எடுக்க, தேர்ஸ் நத்திங். எதை எடுக்கிறதுக்கு நீங்க திறந்தீங்கன்னு தெரியும். வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பீங்க, நிறைய டவுட்ஸ். இந்த சாமானை நான் லாக் பண்ணனா, அயனை ஆஃப் பண்ணனா, எல்லா டவுட்ஸும் அந்த டைம்ல வரும். நீங்க ப்ரே பண்ணுவீங்க, யூ கான் கான்சென்ட்ரேட் ஆன் இட் பிகாஸ் யுவர் தாட்ஸ் ஆர் சம்வேர் எல்ஸ். அதாவது அந்த எமிக்டலா வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு அலார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதால உங்களோட ப்ரீஃப்ரண்டல் டிசிஷன் மேக் பண்ற பகுதி வந்து
ஒர்க் பண்ணல ஒரு லூப்ல வர ஒரு ஸ்டக்கா நாங்க அது பாக்குறோம். அது மட்டும் இல்ல டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அதான் டிஎம்என் தான் நீங்க பிக்சர்ஸ் இருக்குது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பிக்சர் நீங்க போடுபடல கீழே பாப்பா இந்த பாக்குறேன் இல்லை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏழுண்டா இதுல. ஓகே, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்தை செய்யாம ஃப்ரீயா இருக்கிறீங்க, அங்க டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் வந்து ஆக்டிவேட் ஆகுது. தட் மீன்ஸ் அது வந்து ரிமினேஷன், அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை ரிமினேட் பண்ணிக்கொண்டு இருக்கேன், அகைன் அண்ட் அகைன் திங்க் பண்ணிக்கொண்டு இருக்கும். அல்லது worry, ஃபியூச்சரை பத்தின worry, இதுக்கு என்ன ஆயிடுமோ அதை நாங்க சொல்றோம் எப்படின்னு சொன்னா what if scenario. If I am not doing, what will happen? If I am not passing the exam, what will happen? If I do, if what scenariosல தான் அதை நாங்க பாக்குறோம். ஓகே, அடுத்தது இன்னொரு மெயின் ரீசன் வந்து இருக்குது ஸ்ட்ரெஸ் ஹோமோன். நீங்க ஓவர் அண்ட் அகைனா திங்க் பண்ற நேரம் உங்கள வந்து ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ங்கிறது சுரக்குது. Anyone know what is a stress hormone in our body? Which one is the stress hormone? Anyone? Which one is the stress hormone in our body? Cortisol. சரியா? Cortisol is the stress hormone in our body. அந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன் கூடுதலா சுரக்கிற நேரம் அது எமிக்டலாவே என்னது ஓவர் ஆக்டிவ் பண்ணுது. அப்ப ஓவர் ஆக்டிவ் பண்ணா உங்களுக்கு மிச்ச பேலன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப இந்த 4 திங்ஸும் பிரெயின் மெக்கானிசம் எங்களுக்கு பின்னுக்கு இந்த ஓவர் திங்க் பண்றதுல சேர்க்கிறது. ஸோ வி ஹேவ் டு அவேர் ஆஃப் இட். வி ஹேவ் டு அதை ரிடியூஸ், அதாவது கார்டிசால் எப்படி ரிடியூஸ் பண்ணலாம்ங்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே நேரத்துல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் நான் சொல்லிட்டேன். பட் அது ஹாப்பி ஹார்மோன்ஸ் நாங்க உண்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைக்கிறதன் மூலமாகவும் எமிக்டலார ஃபங்க்ஷனை ரிடியூஸ் பண்ணலாம், அல்லது ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதன் மூலமாகவும் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஓவர் திங்கர் ரிடியூஸ் பண்ணலாம். What are the happy hormones you know? Is it serotonin? Very good. What else? Adrenaline is not a hormone, right? Adrenaline, no? Endorphin, no? Endorphin, I think. Adrenaline. It's not a hormone, right? It's just what we feel. I'm not sure about adrenaline. Endorphin is there. It is a happy hormone, I think. Okay. What else? Shazna? Dopamine? Yes, very good. Dopamine. Is it? Yeah. Dopamine, oxytocin, serotonin, and endorphin. Adrenaline, I'm not sure. I have to check about that. Okay. அதுல வந்து சிரோட்டோனின் வந்து உங்களுக்கு லேசா வந்து நேச்சர்லயே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று சன்லைட், அடுத்து ஃபிஷ் ஆயில். இதுல வந்து உங்களுக்கு சிரோட்டோனின் அண்ட் ஹாப்பி ஹார்மோன் எடுக்கலாம். இன்னைக்கு நீங்க நிச்சயமே டாக்டர்ஸ்ட்ட போய் ஸ்ட்ரெஸ் போற நேரம் அவங்க தர SSRI டேப்லெட்ஸ் தான். அது வந்து சிரோட்டோனின் இன்ஹிபிட்டர். அது உங்களுக்கு ரியலா வந்து நேச்சர்லயே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸ்போசர் ஆகிற நேரம், சன்லைட்டுக்கு நீங்க மிச்சம் எக்ஸ்போசர் ஆகிற நேரம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துல டோபமின்ன்றது வந்து ரிவார்ட் ஹார்மோன் அதை சொல்றேன். சிரோட்டோனின் மூட் ஸ்டெபிலைசர், உங்களோட மூட்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது தான் சிரோட்டோனின் சொல்றேன். அதே நேரத்துல டோபமின் சொல்றது வந்து ரிவார்ட்ஸ், உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ். இப்ப நீங்க ஏதாவது எக்ஸாமோட பாஸ் பண்ணாலோ, அல்லது இப்ப நீங்க உங்களோட ஒரு பிள்ளைய வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்றதின் மூலமாகவோ, நீங்க ரிவார்ட்ஸ் கொடுக்கறது மூலமா எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு டோபமின் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஆக்சிடோசின், லவ் ஹார்மோன் நாங்க சொல்றோம். லவ் ஹார்மோன் சொன்னா நீங்க உங்களோட பிள்ளைகளை வந்து அரவணைக்கிறது, அதனாலதான் நாங்க சொல்றோம் ஹக்கிங். அது எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இடையிலும் இருக்கலாம், உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ, அல்லது உங்களோட பிள்ளையில நீங்க மதர்ஸா நீங்க அரவணைக்கிற நேரமோ. அதனாலதான் நாங்க சொல்றோம் பிறந்த பிள்ளைகிட்ட தாயுடைய அரவணைப்பு வந்து முக்கியம். அது அந்த பிள்ளைக்கு வந்து தேவையான ஒரு விஷயம். அது வந்து ஹோமோன்ஸ்ல கூட மாற்றத்தை அரவணைக்கிறது மட்டுமல்ல, there are some other factors also, biological factors also is there. அடுத்து எண்டோஃப்ரின் வந்து கொஞ்சம் இருங்க. Endorphins also release the stress through dancing, exercise. At the food mechanism also help us. Endorphin and serotonin, dopamine and all. So cortisol நீங்க அதாவது cortisol stress hormone பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, cortisol ரெடியூஸ் பண்றதுக்கு every day you have to maintain the water amount 3 liter 2 to இப்போ நீங்க adults சொன்னா 2 to 3 liters water intake பண்றது வந்து cortisols ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே நாங்க cortisol ரெடியூஸ் பண்ற எப்படின்னு பார்த்துட்டோம், மற்ற ஹார்மோன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ அது வந்து உங்களுக்கு உங்களோட ஹாப்பி லைஃப் தான் எங்களோட ஃபோக்கஸ், அதுக்கு வந்து ரீசனா இருக்கு. ஓகே, we will move on to the next session slide. ஓகே, இப்ப இன்சோம்னியா, வாட் இஸ் இன்சோம்னியா? ஒன்று ஓவர் ஸ்லீப்பா இருக்கிறது அல்லது ஸ்லீப் குறைய இருக்கிறது. அடுத்து என்சைட்டி, டிப்ரெஷன். இப்போ ஓவர் திங்க் பண்றதுல பிசிக்கல் ஹெல்த், அதாவது பிசிக்கல் ஹெல்த் எப்படி பாதிக்குது. அடுத்தது ரிடியூஸ்